ஹாய் மக்களே, நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம யம்மி அண்ட் க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் பாஸ்தா, பட்டர், மில்க், மைதா, சால்ட் டு டேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், சுகர். இப்போது ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஆயிலும் ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பாஸ்தாவும் சேர்த்து பாயில் பண்ணிக்கலாம். பாஸ்தா குக்காய் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே மைதாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு மில்க் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணதெல்லாம் நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது சுகரும் 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட க்ரீமி அண்ட் யம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய் மக்களே.